கூடவே சொல்லுங்க. நல்லா ராகமா சரளமா சொல்லணும். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி. சொல்லுங்க. ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி. وصفاته وقبلت جميع أحكامه. وصفاته وقبلت جميع أحكامه. பாருங்க, இதோடைய தமிழ் அர்த்தம். அல்லாஹ்வுடைய அனைத்து திருநாமங்களையும், அஸ்மாஉல் ஹுஸ்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலீக், இது எல்லாமே என்னது, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நம்பணும். அதே போல அல்லாஹ்வுடைய அந்த பெயருடைய தன்மைகளை ஈமான் கொள்ளணும். பிறகு அல்லாஹ் நமக்காக அருளிய எல்லா சட்ட திட்டங்களையும் முழுமையாக ஏற்று என்ன செய்யணும், அதையெல்லாம் நம்பி ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்ம ஈமான் முஜ்மலுடைய தமிழ் அர்த்தம். இதோடைய கருத்து என்ன, அல்லாஹ் நம்பணும், அல்லாஹுடைய திருநாமங்கள் அவனுடைய சிஃபத் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அதை எல்லாமே நம்ம ஈமான் கொள்ளணும். அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்காக அருளிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மனதார ஏற்று அதை ஒவ்வொன்றாக என்ன செய்யணும், ஆர்டர் படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். இதை நம்ம முழுமையாக ஈமான் கொண்டோம் அப்படின்றால் நம்ம உண்மையான முக்மீனாக கருதப்படுவோம். நிறைய பேர் வாயால் சொல்லிட்டு 7 கலிமாவையும் வாயால் சொல்லிட்டு நான் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. அது தவறானது. 7 கலிமாவையும் கரெக்டாக மனதளவில் ஏற்று உறுதியான ஈமான் கொண்டு வாயால் மொழிந்து அதை நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் தான் உண்மையான முக்மின் என்று சொல்லப்படுது. அப்போ நம்ம வாயால் மட்டும் இந்த 7 கலிமாவை முடிச்சுட்டு மனதளவில் அல்லாஹ்வை நம்பாம நேரங்களையும் காலங்களையும் நம்பிட்டு அது போல சகுனம் பார்ப்பது, ஃபிதத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதற்காக தான் இந்த 7 கலிமாவிலையும் எதையெல்லாம் நம்ம மனதார உறுதியாக ஈமான் கொள்றோமோ அவங்க தான் உண்மையான முக்மின் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான், நம்ம அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 7 கலிமாக்களையும் முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே இதை நம்ம உறுதியான ஈமான் கொண்டு உண்மையான முக்மீனாக ஆவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.